வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்புளியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரித்து சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை நமக்கு வராமல் தடுக்கும். கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கு நம்ம கொடுக்காப்புளியை எடுத்துக்கொள்ளலாம். இதில் கொடுக்காப்புளி நிறைய ஊட்டச்சத்துக்கள் கொண்டிருக்கிறதால தான் பலவிதமான நோய்களை நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் கொடுக்காப்புளியில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் B1, B2, B3, விட்டமின் கே, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், சோடியம் மற்றும் விட்டமின் ஏ ஆகிய சத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த கொடுக்காப்புளி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் பெற்று என்னென்ன நோய்களை குணப்படுத்திக் கொள்வோம், என்னென்ன நோய்களை வராமல் தடுத்துக்கொள்வோம் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கும் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய நார்சத்து, விட்டமின் சி மற்றும் சவோனின்கள் அதிக செறிவு எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அதிக கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய உணவில் சவோனின்கள் எடையை 20-30% குறைக்கலாம் அப்படின்றத ஒரு ஆய்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க. எனவே எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ரூட்ஸோட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்காப்புளியும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உங்களுடைய வழிகளோட கொடுக்காப்புளி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளி அதோடைய இலைகள் இருக்குங்க இல்லையா, அந்த கொடுக்காப்புளினுடைய இலைகள் சக்தி வாய்ந்த சைட்டோடாக்சிக் மற்றும் புற்றுநோய் தடுக்கக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு. இந்த இலைகளில் இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு காரணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்டோடோசிஸ் செயல்முறையின் மூலமாக மார்பக புற்றுநோய் செல்களை மட்டுமே குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னும், சாதாரணமான செல்களை இது குறைக்காது அப்படின்னும் ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயை தீர்ப்பதற்கு கொடுக்காப்புளியினுடைய இலைகளை பயன்படுத்தலாம். மேலும் கொடுக்காப்புளியில் இருக்குங்க இல்லையா, அது விட்டமின் B1 கொண்டு இருக்கிறதால இது உணவுகளில் சேர்த்துக் கொள்வதன் மூலமாக கட்டி வளர்ச்சியை நம்ம தடுக்கலாம். குடல் பிரச்சனைகளை சரி செய்வதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய பண்புகள் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுகிறது. பழங்காலம் தொட்டே பாரம்பரியமான குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கொடுக்காப்புளி ஒரு மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. கொடுக்காப்புளி குடல்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறப்படக்கூடிய ஈகோலி மற்றும் சிக்கலா போன்ற நோய் கிருமிகளை தடுப்பதற்கான ஆன்டி மைக்ரோபியல், ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ஜிக்கு எதிரான பண்புகளை கொண்டிருக்கு. இந்த கொடுக்காப்புளியினுடைய விதைகள் இருக்கக்கூடிய ஓலியனோலிக் அமிலம் உடல் செயல்பாடுகளை பராமரிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் கொடுக்காப்புளி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடல் பிரச்சனைகளை நமக்கு எதுவுமே இருக்காது, நலமோடு இருக்கலாம். சரும ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். சருமத்தில் ஏற்படக்கூடிய தோல் அலர்ச்சி, ஸ்கின் டிசீஸு, வீக்கம், அரிப்பு போன்றவற்றிலிருந்து நம் சருமத்தை பாதுகாத்து சரும ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்வதற்கும் கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து, டேனின்கள், சஃபோனின்கள் நமது உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்றம், அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு காரணமாகிறது. இதன் பண்புகள் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய நம்ம டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள் எல்லாத்தையும் நமக்கு ரிமூவ் பண்ணி சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை பெறுவதற்கு, சருமம் பொலிவு பெறுவதற்கெல்லாம் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு பிரச்சனை நீங்கி போவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும், சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு முன்னாடி நினைச்சிங்க அப்படின்னாலும் கொடுக்காப்புளி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். கொடுக்காப்புளி நீரிழிவு நோயை சரி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. 200 400 மில்லிகிராம் டிவைடட் பை கீக்கி ஆல்கலாய்டுகள் பார்த்தோம் அப்படின்னா டேனின்கள், ஃப்ளவனாய்டுகள், புரதங்கள் மற்றும் சஃபோனின்கள் எல்லாமே கொடுக்காப்புளியில் இருக்கிறதால கொடுக்காப்புளியில் பைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது. இது நமது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைச்சி குளுக்கோஸ் அளவையும் கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னாலும், நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னாலும் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளி கல்லீரலுக்கு சிறந்தது. அதனால் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே வராமல் பாதுகாத்துக்கும். கொடுக்காப்புளி கல்லீரலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சு கிருமிகளையும் வளர்ச்சிதை மாற்றம் செஞ்சு, அதாவது மெட்டபாலிசத்தை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி அந்த நச்சு கிருமிகள் நம்மளுடைய உடலிருந்து வெளியேறுவதற்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். ஆனால் அதிகப்படியான ரசாயன பொருட்களினுடைய கலவை காரணமாக கல்லீரல் செயல்பாடுகள், அப்டோடோசிஸ் ஆகியவற்றில் அசாதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்லீரல் காயங்கள் ஏதாவது ஏற்படுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி போய் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அளவோடு கொடுக்காப்புளி சாப்பிட்டாலே போதும். அதுவே உங்களுக்கு போதுமானது. ரொம்ப ரொம்ப குறைவான அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலே கல்லீரல் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கழிவுகள் தேங்குவது,
கொழுப்புகள் படிவது போன்ற எந்த பிரச்சனையுமே கல்லீரலில் இருக்காது. எலும்புகள் மற்றும் தசை இது இரண்டுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரத்தில் கொடுக்காப்புளி இலைகளில் தசையை தளர்த்தக்கூடிய செயல்பாடு இருக்குது. இதனால் தசைகளில் ஏற்படக்கூடிய வலி, தசைகளினுடைய விரைப்பை எளிதாக நம்ம நீக்கிக் கொள்ளலாம். ஸோ தசை செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான எலும்பு அமைப்பை பெறுவதற்கும் கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். காச நோயிலிருந்து விடுபடுவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளி மற்றும் கொடுக்காப்புளியினுடைய இலைகள் முக்கியமாக காச நோய் எதிர்ப்பு, நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. இந்த கொடுக்காப்புளி கூழ் முக்கிய ஊட்டச்சத்துக்களால் செறிவூட்டப்பட்டாலும் அதிகமான பைட்டோகெமிக்கல்ஸ்கள் இதில் இருக்குது. ஸோ கொடுக்காப்புளியினுடைய பட்டை இலைகளில் இருக்கக்கூடிய மைக்ரோ பாக்டீரியம் காசநோய் வளர்ச்சி தடுக்கிறதுக்கும் மற்றும் ஆரம்ப சிகிச்சைக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ தான் உங்களுக்கு காசநோய் இருக்குதுன்னா அதுக்கான ஆரம்ப சிகிச்சைக்காக கொடுக்காப்புளியினுடைய இலைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது க்யூர் பண்ணிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு கொடுக்காப்புளியை நீங்கள் பயன்படுத்தலாம். இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். புதுவிதமாக பருவகால தொற்று நோய்கள் எதுவும் ஏற்படாமல் நம்மளுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் கொடுக்காப்புளியில் இருக்குது. இது பல்வேறு நோய்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ நுரையீரல் தொற்று நோயை கூட நீங்கள் அதன் மூலமாக கியூர் பண்ணிக்கலாம். கொடுக்காப்புளி சாற்றில் அல்கலாய்டுகள், கூமரின், ஆந்தோசைனின்கள் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இது விட்டமின் ஏவுக்கு எதிரான பூஞ்சை காளான் செயல்பாடுகளை கொண்டிருக்கு. இதனால் நாள்பட்ட நுரையீரல் தொற்று மற்றும் ஒவ்வாமை, இந்த அலர்ஜி ப்ராப்ளம் எதனா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்காப்புளியை எடுத்துக்கொள்ளும் போது ஸோ நுரையீரல் சார்ந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. நுரையீரலில் உங்களுக்கு அதனுடைய காற்று பாதைகளில் எந்த விதமான கிருமி தொற்றும் இல்லாமல் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். வயிற்று புண்கள் சரியாவதற்கு கொடுக்காப்புளியை எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளியில் வயிறு புண் எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது நமது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. இது இரைப்பையில் அமில சுரப்பு உற்பத்தி தடுக்கும். இதனால் வயிற்று புண்கள் அதிகரிக்கிறத தடுத்துக் கொள்ளலாம். மேலும் கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய குவெர்சடின் மற்றும் கேம்ஃபெரோல் போன்றவை வயிற்று ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் என எதுவுமே இருக்காது. வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே நமக்கு இருக்காது. காய்ச்சலை குணப்படுத்திக் கொள்வதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளியினுடைய இலைகள், விதைகள் மற்றும் பழங்கள் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கின்றன. கொசுவினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல்களுக்கு முக்கிய காரணமான ஏடிஸ் மற்றும் குலக்ஸ் போன்ற கொசு லார்வாக்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காய்ச்சலால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கிட்டு சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய புதுவிதமான தொற்று நோயும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். காய்ச்சலை குணப்படுத்திக் கொள்ளலாம். மனநல பிரச்சனை நீங்கி போவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளி சிறந்த தளர்வு மற்றும் தசை தளர்த்தக்கூடிய செயல்பாடுகளை கொண்டிருக்கு. மூளையில் நரம்பியல் கடத்தியாக செயல்படக்கூடிய அமினோ அமிலத்தினுடைய செறிவு அதிகரித்து அதுக்கப்புறம் எலும்பு தசைகளையும் அதனுடைய தளர்வு செயல்பாட்டின் மூலம் தளர்த்துது. இது கவலை மற்றும் மனச்சோர்வையும் நமக்கு நீக்குகிறது. ஸோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கும் கொடுக்காப்புளியை எடுத்துக்கொள்ளலாம். அப்போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ப்ராப்ளத்தை நம்ம நீக்கிக் கொள்வதில் ஆரம்பித்து எலும்பு தசைகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு உடலினுடைய பலவிதமான பிரச்சனைகளையும் குணப்படுத்தி மீண்டும் அந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுப்பதற்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். கொடுக்காப்புளியினுடைய விதைகள், கொடுக்காப்புளியினுடைய இலைகளும் பயனுள்ளவையாக இருக்கும். ஸோ கொடுக்காப்புளி அந்த சீசன்லேயே கிடைக்கும் பொழுது வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.